நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோவில் குடமுழுக்கு திருவிழா என்ற இன்றைய நிகழ்வின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோவில் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒன்று. அமெரிக்க மண்ணின் பெருமை அரசியல், ஐரோப்பிய மண்ணின் பெருமை வாணிபம், நம் பாரத மண்ணின் பெருமை கோவில்கள் என்று சொல்லுவார்கள். ஆலயமில்லா ஊருக்கு அழகு பாழ் என்பது நம்முடைய பழமொழி. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கோவிலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தன்மை உண்டு. எப்படி என்று கேட்டால், ஒரு கோவிலுக்கு நாம் உள்ளே போய் அங்கே கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய மூலவரையும் சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்களையும் வலம் வந்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே பிறவி பயன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு கோவிலுக்கே அந்த சிறப்பு என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் உள்ள எத்தனை ஆலயங்களுக்கு நாம் சென்று வந்திருக்கிறோம். இந்த கோவிலுக்குத்தான் இந்த சிறப்பா என்று கேட்டால், இந்த கோவிலுக்கு போவது சிறப்பு. அதைவிட மிக சிறப்பு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறதல்லவா. அன்றைய தினம் நாம் சென்று அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களும் மாயமாய் மறைந்து போகும். ஒரு கோவிலிலே இருக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகத்தையே நாம் தரிசித்தால் இப்படிப்பட்ட பெருமை கிடைக்கும் என்றால், இன்றைக்கு விஜய் தொலைக்காட்சி நிலையத்தார் உங்களுடைய இல்லங்களுக்கு 3 திருத்தலங்களை கொண்டு வந்து அந்த திருத்தலங்களிலே நடைபெற்ற குடமுழுக்கு பெருவிழாவை உங்களுக்கு கண்ணுக்கும் காதுக்கும் உங்களுடைய சிந்தைக்கும் ஒரு விருந்தாக சமைக்கிறார்கள். குடமுழுக்கு நன்னீராட்டு திருவிழா என்ற இந்த பகுதியிலே நாம் முதலாவதாக காண இருப்பது மயிலை லஸ் சர்ச் சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன நன்னீராட்டு குடமுழுக்கு பெருவிழா. இந்த திருக்கோவிலில் 1936ஆம் ஆண்டு அரச மரத்தடியிலே நவசக்தி விநாயகர் ஸ்தாபிக்கப்பட்டார். அதற்கு பிறகு இந்த கோவிலில் பலவிதமான புது நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 1967ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் அன்றைய தினம் தமிழக முதல்வராக இருந்த முன்னாள் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு எம் பக்தவச்சலம் அவர்களுடைய தலைமையிலே சிலம்பு செல்வர் நம்முடைய மாப்போசி அவர்களாலும் அருள்மிகு திருமுருக கிருபானந்த வாரியார் இவர்கள் முன்னிலையிலும் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் 1987ஆம் ஆண்டு இதனுடைய 2வது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மயிலை தவத்திரு குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள் அவர்களுடைய தலைமையிலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. இதற்கு பிறகு இந்த திருக்கோவிலின் விமானம் மற்றும் ராஜகோபுரம் ஆகியவை புதுப்பிக்கப்பட்டு பல விதங்களிலே இந்த திருக்கோவில் மெருகேற்றப்பட்டு 3வது கும்பாபிஷேகம் 1999ஆம் ஆண்டு பக்த கோடிகள் முன்னிலையிலே நடந்தேறியது. நிறைவாக இப்பொழுது சமீபத்தில் உங்கள் கண்களிலே நீங்கள் இப்பொழுது கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடமுழுக்கு பெருவிழா கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 8/7/2012 அன்று இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
இந்த திருவிழாவிற்காக தலைவர் ஓஷியானிக் மெய்யப்பன் அவர்களும், துணைத் தலைவர்கள் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களும் மற்றும் சிடி செந்தில்நாதன் செட்டியார் அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை எத்தனை விதமாக கொடுத்திருக்கிறார்கள். நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், அதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்றான் பாரதி. ஆனால் இவர்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து இந்த நவசக்தி விநாயகரின் அஷ்டபந்தன நன்னீராட்டு குடமுழுக்கு பெருவிழாவிற்காக முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். என்ன அன்பர்களே, இந்த விநாயகரின் பாதத்தை நாமும் பணிவோம், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வினையெல்லாம் தீர்ப்போம். அதனால்தான் விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று சொல்லுகிறார்கள். வினை தீர்ப்பவன் அந்த விநாயக பெருமான் தான். அவனுடைய பாதங்களை பணிவோம், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லையற்ற பெருமைகளை பெறுவோம். நவசக்தி விநாயகரை வழிபட்டு அவருடைய வரத்தை பெற்ற நாம் இப்பொழுது பெருமாளை வழிபட்டு அவருடைய பேரருளை பெற இருக்கிறோம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு வட்டம் மேல் புதுப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை பற்றிய இந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம். இந்த மகா கும்பாபிஷேகம் 29/6/2012 அன்று நடைபெற்றது. இந்த திருத்தலம் மிகவும் சிறப்புடையது. பெருமாளுக்கென்று பெயர் பெற்ற திருத்தலம் இது. 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையுடையது. கல்யாண வரதன் என்பதுதான் இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெயர். இங்கே கல்யாண வரதனுக்கென்று ஒரு மூலவர் சன்னதியும், தாயாருக்கென்று சன்னதியும், வீர ஆஞ்சநேயருக்கென்று சன்னதியும், கோதை நாச்சியார் என்று நாம் சொல்லக்கூடிய ஆண்டாளுக்கென்று சன்னதியும் தனித்தனியாக அமைக்க பெற்றிருக்கின்றன. இங்கே பெருமாளை வழிபட்டு எல்லோரும் மிகவும் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். கல்யாண வரதன் என்ற பெயர் ஏன் வந்தது என்று கேட்டால், திருமண தடைகள் நீங்கி வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு எல்லோரும் வருகிறார்கள். பெண்கள் மட்டுமல்ல, சில நேரங்களில் ஆண்களுக்கு கூட திருமணம் அமையாமல் போகிறது. அந்த நேரத்திலே இந்த கல்யாண வரதராஜ பெருமாளை நாம் வேண்டி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி திருமணம் நடைபெறும். தாயார் என்றைக்குமே கனிவை கொடுப்பவள், அன்பையும் அருளையும் அள்ளி வழங்குபவள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படிப்பட்ட தாயார் இந்த திருத்தலத்திலே உறைந்து நம்மையெல்லாம் பாதுகாத்து பெண்களுக்கு பேறு காலத்திலே கர்ப்ப ரட்சாம்பிகையாக இருந்து நமக்கு அருள் செய்வதனால்தான் ஸ்ரீ பெருந்தேவி என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கிறார். கோதை நாச்சியார் ஆண்டாள் திருப்பாவை 30ஐயும் நாச்சியார் திருமொழி 143ஐயும் நமக்கு திகட்ட திகட்ட கொடுத்தவள். கோவிந்தன் என்ற பெயர்தான் பெருமாளுக்கு மிகவும் உன்னதமான பெயர் என்பதை தன்னுடைய திருப்பாவையிலே 3 இடங்களிலே தொட்டு காட்டியவள் ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கென்று ஒரு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. ஸ்ரீயக்கஹந்தாய கல்யாணதேரதேத்திராம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். ஆர் வெங்கடகிருஷ்ண பட்டாச்சாரியார், வெல்புதுப்பாக்கம். ரொம்ப பிராச்சீனமான பெருமாள். சுமார் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னவே இக்கோவிலின் ஆக்னேய பாவத்தில் இந்த பெருமாள் இருந்திருக்கார். ஸ்ரீ கல்யாணவரதன்னு திருநாமம். இந்த கல்யாணவரத திருநாமத்துக்கு கொண்டு வந்த பெயர் என்னன்னு கேட்டேன்னா, திருமணமாக தடையாக இருக்கக்கூடிய இந்த திருமணத்தடை நீங்கி நல்லபடியாக குறைந்தபட்சம்
இன்னும் 300-400 கல்யாணங்கள் வருடங்கள் நடந்துருக்கு இந்த பெருமாளை சேவிச்சு. புத்திரபாகியத்துக்காகவே பெருந்தேவி தாயார் பெருந்தகை நாயகி என்கின்ற பெருந்தேவி தாயார், கருகார்த்த நாயகின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் கர்ப்பராட்சாம்பிகை. இந்த தாயாரை சேவிச்சோம்னா குழந்தை செல்வங்கள் இல்லாதவா எல்லாருக்குமே பிரதி வெள்ளிக்கிழமையில் 3 வாரங்கள் நெய் தீபம் விட்டு விளக்கேற்றி நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் குழந்தை பேர் இருக்கிறதா ஐதீகங்கள் உள்ள ஒரு வீராஞ்சநேயர் சொல்லக்கூடிய ரொம்ப பிரமாதமான ஆஞ்சநேயர் அவர். இந்த கடன் தொல்லை, தீராத வியாதி, கோட் சம்பந்தப்பட்ட அனைத்து நிவர்த்தி செய்யக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர். கோதை நாச்சியார் சொல்லக்கூடிய இடைவாகத்தில் இருக்கக்கூடிய கோதை நாச்சியார் விசேஷமானது. திருக்கல்யாண வைபவத்தில் கோதை நாச்சியார் இங்கே கண்டிப்பாக எழுந்திருக்கிறார். நவான்மிக பிரம்மோத்சவம் சொல்லக்கூடியது பங்குனி உத்திரத்தை வேசா வச்சு இங்கே கல்யாணம் பண்ணிட்டுருக்கோம். முதல் நாள் அம்சவாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 2ஆம் நாள் சிம்மவாகனம் சொல்லக்கூடியது, 3ஆம் நாள் சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய அனுமந்த வாகனம் ஆஞ்சநேயர், 4ஆம் நாள் பரமபத சேவையில் இந்த அருமையான வைகுந்த வாசனா காட்சியளிக்கக்கூடிய கல்யாணவரதன், 5ஆம் நாள் தான் இங்கு வெகு விமரிசையாக கல்யாண உற்சவம். இந்த கல்யாண வரதராஜ பெருமாளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அருமையாக 6ஆம் நாள் ஆணை வாகனத்திலும், 7ஆம் நாள் திருத்தேரிலும், 8ஆம் நாள் நமக்கு குதிரை வாகனத்திலும், 9ஆம் நாள் ஜாதக புஷ்பபல்லக்கு இந்த இடத்துல ரொம்ப விசேஷமானது புண்ணியகோடி விமானத்தில் அமைக்கப்படுகிறது. 10ஆம் நாள் விடார்த்தி, 11ஆம் நமக்கு இந்த இடத்துல ஊஞ்சல் சேவை வெகு விமரிசையாக இருக்கிறதுனால இந்த பெருமாள் இங்கே இடத்துல வந்து கல்யாண வருதுன்னு திருநாமத்தோடு இருந்திருக்கார். மேலானவர்கள் குடியேறதுனால்தான் இந்த ஊர் மேல்புதுப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அன்பர்களே, குடமுழுக்கு திருவிழா என்ற இந்த பகுதியில் நிறைவாக நாம் காண இருப்பது சென்னை மாநகரத்திலே கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாதான். இந்த கிருஷ்ணருக்காக அமைக்கப்பட்ட இந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள் பல இருக்கின்றன. இந்த திருக்கோவிலிலே இருக்கக்கூடிய மூலவரான ஸ்ரீ வேணுகோபால சுவாமி எங்கிருந்து கொண்டு வரப்பட்டார் என்பதை அறிந்தால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். 1917ஆம் ஆண்டு நம்முடைய தமிழகத்திலே இருக்கும் திருத்துறைப்பூண்டி என்ற ஒரு இடத்திலே ஒரு சிவன் கோவிலுக்கு அருகே பூமியிலிருந்து இந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அகழ்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கத்தின் அனுமதியோடு கோபாலபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டு 1929ஆம் ஆண்டு இந்த திருக்கோவிலிலே நிர்மாணிக்கப்பட்டார். அன்று முதல் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தான் இந்த திருத்தலத்தின் மூலவராக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த மூலவரை பார்த்தாலே மிகவும் பிரமிப்பாக இருக்கும். எப்படி என்றால், இந்த மூலவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த மூலவரின் பின்னால் ஒரு பசு அழகாக நின்று கொண்டிருக்கும். இவருக்கு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தன்னுடைய 2 கரங்களினால் ஒரு புல்லாங்குழலை பிடித்து ஊதி கொண்டிருப்பது போல் இருக்கும். மற்றும் 2 கரங்களிலே சங்கும் சக்கரமும் ஏந்தி நம்மை போன்ற பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இது மிகவும் சிறப்பு அல்லவா? இதைவிட ஒரு சிறப்பு என்ன என்றால், இந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலிலே சுற்றி இருக்கக்கூடிய பிராகாரங்களிலே அமைந்திருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்தால் நாம் அதிசயித்து போவோம். அர்த்த மண்டபத்திலே பல தெய்வங்கள் காட்சி தருகின்றன. விநாயகர், வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய முருகப்பெருமான், சீதை, லக்ஷ்மணர், ராமனுடன் கூடிய அனுமன், ஆதிசங்கரர் போன்றவர்கள் அனைவரும் அங்கே அமைய பெற்றிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, காமாட்சி ஏகாம்பரேஸ்வரருக்கென்று ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டு இந்த சன்னதியை சுற்றி வரக்கூடிய இடங்களிலே மிகவும் அழகான சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை என்னவென்றால், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, மகாவிஷ்ணு போன்றவர்கள் எல்லாம் இவர்களை சுற்றி அமைந்திருக்கிறார்கள். அதைவிட ஒரு சிறப்பு, அனுமனுக்கும் ஐயப்பனுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன.
இந்த திருக்கோவிலிலே இருக்கக்கூடிய நுழைவாயிலிலே இருக்கும் மிக பெரிய கோபுரத்திற்கும், மூலவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அமைய பெற்ற அந்த கோபுரத்திற்கும், ஐயப்பன் சன்னதி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திற்கும் ஒரே நேரத்திலே கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 5/7/2012 வியாழக்கிழமையன்று ஒரே நேரத்திலே இந்த 3 சன்னதிகளுக்கும் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஒரு திருக்கோவிலை ஒரு மண்டலத்திற்குள் நாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நாம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற அன்று போக முடியவில்லை என்று சொன்னால் கூட 48 நாட்களுக்குள் சென்று வந்தால் அந்த பலனை நாம் நிச்சயமாக பெற முடியும். இந்த திருத்தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அது என்ன? ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆகிய மூலவர் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் மேலே தங்க விமானம் பதிக்க பெற்றிருக்கிறது. சென்னை மாநகரத்திலே எந்த திருக்கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்திலே அமைய பெற்றிருக்கிறது. என்ன அன்பர்களே, லஸ் சர்ச் சாலையில் உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயம், அதேபோல் வேலூர் மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் மேல் புதுப்பாக்கத்தில் அமைந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயம், நிறைவாக ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில், இந்த 3 திருத்தலங்களிலும் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை நம்முடைய இல்லங்களுக்கு கொண்டு தந்த விஜய் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 3 திருத்தலங்களையும் நம்மால் இயன்ற அளவில் சென்று தரிசித்து இறைவனின் புண்ணியத்தையும் நாம் பெறுவோம்.